இஸ்லாமிய வாழ்வியல் பற்றியான படம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபேஸ்புக்கில் ரீட் பண்ணியிருக்கோம், நிறையவே ரீட் பண்ணியிருக்கோம். இஸ்லாமிய வாழ்வியல் என்ன காதலை பற்றி சொல்லுதா? ஒரு ஆம்பளை பிள்ளைங்க போய் பொம்பளை பிள்ளைங்களை போய் சைட் அடிக்க சொல்லுதா? ஆ அப்படின்னு நிறைய விமர்சனங்கள் வந்துச்சு. சகோதரர் அழகாக சொன்னாங்க, நம்மளுக்கு எதிரிகள் வெளியிலிருந்து வேண்டாம், நமக்குள்ளேயே நிறைய பேர் இருக்காங்கன்றத அழகாக சொன்னாங்க. அப்போ இங்கே எனக்கு தோன்ற விஷயம், இது தவறாக சித்தரிக்கப்பட்டுச்சோ, இது காதல் படமான்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லவே மாட்டேன் இது காதல் படமே. அடிச்சு சொல்லுவேன், யார் கேட்டாலும் நான் சொல்லுவேன் இது காதல் படமே கிடையாது. இங்கே நான் ஒரு வரிகள் இங்கே நினைவு கூறணும்னு நினைக்கிறேன். அந்த ஒரு கோட் கரெக்டாக கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா? அந்த லைப்ரரியிலேருந்து நம்மளுடைய பர்வீன் வெளியே போகும்போது, இறுதியில் நாங்கள் நினைவில் வைத்திருப்பது எதிரிகளின் வார்த்தைகள் அல்ல, நண்பர்களின் மௌனம். ஆனால் நான் இங்கே நினைவு கூறுவது அந்த இடத்துல எங்கள் நண்பர்களுடைய வார்த்தைகளால் களமாடினாங்க. உதாரணமாக நம்ம ஜவஹர் ரஹ்மானிக்கு உஸ்தாதுக்கு நன்றி சொல்லணும். அந்த இடத்துல நான் ரொம்ப என்னடா இப்படி ஒரு விமர்சனம் வந்திருக்கு, அந்த இடத்துல கரெக்டாக ஒரு பதில் கொடுத்தாங்க. இந்த மாதிரி நண்பர்களோட இதுதான் நிறைய நினைவில் இருக்குது. அபிபிக்கு பின்னால் நிறைய பேர் சப்போர்ட், நிறைய சப்போர்ட் வந்துச்சு, ஒன்றா ரெண்டா நிறைய. அப்போ இங்கே அந்த ஆசிரியரோட கேரக்டர் பற்றி அழகாக மேம் சொன்னாங்க. அந்த ஆசிரியர் ரொம்ப நுணுக்கமாக அந்த வாழ்வியலோட முறை ப்ளஸ் அவங்களோட மொழி கையாடல், யதார்த்தமாக நடக்கிற விஷயங்களை அழகாக தத்ரூபமாக சொல்லியிருப்பாங்க. அதில் இன்னொரு முக்கியமான விஷயம், பெண்கள் எப்படி சமூகத்தில் சொல்கிறாங்க, நிறைய பேர் சொல்கிறாங்க இஸ்லாத்தில் பெண்கள் எல்லாரையுமே என்ன பண்ணியிருக்கீங்க, ஒரு 4 செவத்துக்குள்ளே வச்சு அடக்கி வச்சிருக்கீங்க, ப்ளஸ் அவங்களுக்கான கருத்து சுதந்திரம் இல்லைன்றாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. உண்மை தானே? இது இஸ்லாமிய சமூக பெண்களுக்கு மட்டும் கிடையாது, எல்லா பெண்களுக்குமே, தமிழ்நாட்டை சார்ந்த அனைத்து பெண்களுக்குமே இந்த இது இருக்கு. அவங்களோட என்ன விஷயத்தை உணர்றாங்களோ, என்ன விஷயம் அவங்க வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறாங்களோ, அவங்களோட ஆசைகள்லாம் எங்கேயுமே வெளிப்படுத்த வாய்ப்புகளே கிடைச்சதே கிடையாது. ஸோ அந்த ஒரு நிலோஃபரை ரொம்ப அழகாக தத்ரூபமாக காமிச்ச விதமாக இருக்கட்டும், அந்த காட்சிகள் அமைப்பாக இருக்கட்டும், எல்லாமே அப்படியே நம்ம தத்ரூபமாக ஒரு குடும்பங்களில் பார்த்த விதமாகவே இருந்துச்சு. அப்படியே அதுக்கு ஒரு கான்ட்ராக்ட் கேரக்டர் வராங்க பர்வீன். அப்போ நம்ம அழகாக நிறைய சகோதரர்கள் இங்கே பேசும்போது சொன்னாங்க, நம்ம இங்கே தமிழ் இஸ்லாமியர்கள் எல்லாருமே தமிழ்நாட்டோட கலாச்சாரத்தை பின்பற்றி அந்தந்த ஊருக்கு ஏற்ற நடைமுறைகளை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஊரோட சாயலில் வளர்த்த பெண்மணி தான் நம்மளுடைய நிலவு. அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே இஸ்லாமிய வார்ப்பெடுத்தில் வளர்த்தவங்க தான் பர்வீன். தன்னுடைய சுயமரியாதை, அதுக்கப்புறம் தான் நினைச்சதை, தனக்கான தனித்துவம் வேணுன்றது, அவங்க படித்த விஷயங்களை, அவங்களோட உரிமைகளை கேட்டு வாங்கக்கூடிய பெண்மணியாக அழகாக அங்கே பதிய வச்சுருக்காங்க. அதே மாதிரி சில விஷயங்களுக்கு இப்போ நோ சொல்கிறதா சில சிக்கல். நிலோஃபருக்கு எந்த நோன்னு சொல்ல முடியல. அந்த அம்மா விடுங்கம்மா, நான் போய் என்னோட இதை நான் எக்ஸ்பிரஸ் பண்ணுறேன், நாங்கள் சொல்ல முடியல. அவங்க ரியலைஸ் பண்ண நேரம் ரொம்ப லேட்டு. கடைசியாக ரியலைஸ் பண்ணி அந்த இடத்துல குலாவை பற்றி சொன்னாங்க. அந்த இடத்துல அவங்க நிறைய பெண்களுக்கு, இது இஸ்லாமிய சமூகத்தில் உள்ள பெண்களுக்கு மட்டும் கிடையாது, அவங்க ரியலைஸ் பண்ணி ஒரு ஸ்டேஜில், ஐயோ என்னால் தாங்க முடியலடா, என்னோட எமோஷன்ஸ் எல்லாம் உள்ள எனக்கும் ஒரு உணர்வு இருக்குன்றத அப்படியே கட்டுப்படுத்தி ஒரு ஸ்டேஜில் ரொம்ப அவுட் பஸ்ட் ஆகி அந்த இடத்துல வெடிச்சு அந்த இடத்துல இல்லை எனக்கு போதும், நான் எனக்கான வாழ்க்கையை நான் தேர்ந்தெடுக்க போகிறேன், எனக்கு வேண்டாம், இந்த 4 சுவர் மட்டுமே என்னோட வாழ்க்கையில், எனக்கு நிறைய கனவுகள் இருக்குன்றத தத்ரூபமாக அப்படியே கொண்டு வந்திருப்பாங்க. அந்த இடம்லாம் ரொம்ப ரொம்ப அற்புதமான விஷயம். அப்போ எப்படி மஸ்கன் கான் இறைவன் மிக பெரியவன் சொல்லி பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்குனாங்க. நிறைய பேருக்குள்ள அந்த ஹிஜாப் ஸ்டோரிஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஹிஜாப் இது கர்நாடகாவில் நடந்த சம்பவம். எப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரி நிறைய பர்வீன்கள் இப்போ உருவாகி கொண்டு இருக்கிறார்கள். என்னவோ எனக்கும் பேர் பர்வீன் சுல்தானா. முகநூல்ல ஒரு நண்பர் போட்டிருந்த பதிவு, பர்வீன்னாலே எல்லாத்தையும் வெளிப்படையாக பேசக்கூடியவர்களாக இருப்பாங்க போல இருக்கு, அவங்களோட உரிமைகளை கேட்டு வாங்கக்கூடியவர்களாக இருப்பாங்க போல இருக்குன்றது அது எனக்கு ஒரு பூஸ்டாக இருந்துச்சு. ஓஹோ, பர்வீன் சுல்தானாலாம், பர்வீன்ற பேர் வச்சவங்கலாம் இப்படி தான் இருப்பாங்களான்ற மாதிரி. அதில் எனக்கு ரொம்ப இது அழகாக சகோதரர்கள் ஆவணப்படுத்துறத பற்றி பேசினாங்க சகோதரி. அதெல்லாம் வாழ்க்கை முறைகள் ஒவ்வொரு ஏரியாக்களுக்கும் வாழ்க்கை முறைகள் வேறு வேறுன்னாங்க. ஆனால் இங்கு காயல்பட்டினத்தில் காமிச்ச வாழ்க்கை முறையானது வேறுதான்,
ஆனாலும் எல்லாருக்கும் ஒரு ஃப்ளாஷ்பேக்கை ஞாபகப்படுத்துச்சு. எல்லாருக்குமான ஃப்ளாஷ்பேக்கை ஞாபகப்படுத்துச்சு. பேசும்போதே ஒவ்வொரு காட்சியிலையும் சொல்றாங்க. நான் அந்த கேசட் ரெக்கார்டிங் நான் பார்த்துருக்கேன் எங்க குடும்பத்துல. ஒரு ரெட் கலர் அதே டேப் ரெக்கார்டு எங்க அக்கா ரெக்கார்ட் பண்ணி எங்க மச்சானுக்கு அனுப்பும் போது பேசுறத நான் பார்த்துருக்கேன். அதே மாதிரி சில பேர்கிட்ட பேசும்போது குடத்துல சோப்பு போட்ட கதையும் வேறு ஊர்ல இருந்திருக்குன்றாங்க. நான் இன்னொரு நண்பருக்கு ஒரு திருமண இதுக்காக போயிருந்தேன். அப்போ டிஸ்கஸ் பண்ண ஹபீபி படம் பார்த்தீங்களான்னு. ஆமாம், நிறைய கான்ட்ரவர்சி ஃபேஸ்புக்கில் நிறைய பேசிட்டு இருக்காங்க. என்னதான் இருக்குன்னு பார்க்கறதுக்காகவே நான் போனேன் அப்படின்னாங்க. அப்போ எப்படி இருந்துச்சு என்ன ஏதுன்னு கேட்டேன். அப்படியே என்னோட காலத்தில் அவர் வந்து ஒரு 80s பிறந்தவர் தான், கடைசி லேட் 90s. அவர் சொன்னார், அப்படியே நான் எங்கள் ஊர்களில் பார்த்த வழக்கம் மாதிரியே இருந்துச்சு ஒவ்வொரு இதுவும். இன்று நான் அனுபவிக்கக்கூடிய சூழலும் அதே மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு இந்த வாழ்வியல் வேண்டான்னு நினைச்சேன், போக வேண்டாம், என் குடும்பத்தோட இப்ப இருக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா என்னால இருக்க முடியல. அந்த வலி, அந்த சாச்சியோட வலியை வந்து கண்ணார ஒவ்வொரு இனுக்கையும் அணுவாக பார்த்தவர் நம்மளுடைய அபுதாகிர். அதை பார்த்துட்டு நான் போகவே கூடாது அப்படின்ற ஒரு வைராக்கியத்தோட இருக்கான். ஆனா போக வேண்டிய சூழல், என்னால இனிமேல் இந்த ஊர்ல நான் பொழைக்க முடியாது, இந்த திருட்டு பட்டத்தோட என்னால இருக்க முடியாது, அந்த சூழலுக்காக நான் போறேன் அப்படின்ற ஒரு விஷயம்லாம் அது வந்து பெரிய வழி இல்லாமல் நான் போயே ஆகணும் அப்படின்ற போது நிறைய பாப்பாமார்கள் அப்பாமார்கள் எல்லாருமே வந்து வெளிப்படுத்த தெரியாதவங்க தான். அவங்களோட பாசத்தையும் அன்பையும் வெளிப்படுத்த தெரியாதவங்க தான். அதை வெவ்வேறு முறையில் வெளிப்படுத்துவாங்க. அப்படியே தத்ரூபமாக இருந்துச்சு அவங்களோட காட்சிகள்லாம். அப்படியே ஒன்னொன்னையும் நான் பார்த்தேன், என்னடா இது மீரா கதிரவனின் படைப்பு அப்படின்னு பார்த்தோன்னே அது முடிச்சவன தான் தெரியுது, ஒவ்வொரு கேரக்டரையும் அப்படியே தத்ரூபமாக செதுக்கியிருக்காங்க. எந்தவித சமரசமும் இல்லாமல், எங்கும் ஒரு காம்ப்ரமைஸ், ஒரு கேரக்டர்ல காம்ப்ரமைஸோ அவங்களோட எமோஷன்ஸ்ல காம்ப்ரமைஸோ கொஞ்சம் கூடலோ இறக்கலோ எந்த இடத்துலையுமே எங்கேயுமே காம்ப்ரமைஸ் பண்ணல. அந்த சார் சொன்ன மாதிரி தான் எனக்கு காது எல்லாம் நல்லா சூப்பராக இருந்துச்சு. சரி, கரெக்டாக ஆப்டான இடத்துல ஆப்டான மியூசிக், இல்லைன்னா காது வந்து அப்படியே என்ன சொல்கிறது, வெளியில் வரும்போது அப்படியே அந்த வைப்ரேஷனோடையே வருவோம். ஆனால் இதில் வந்து மீரா கதிரவன் சார் என்ன பண்ணிட்டாங்க, நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு வைப்ரேஷனை பண்ணி விட்டாங்க. அதுதான் டிஃப்ரெண்ட் சேஞ்சு. அப்போ வந்து இங்கே வந்து நிறைய என்ன பண்ணியிருக்காங்க, ஒவ்வொரு கேரக்டரையும் தத்ரூபமாக ஒவ்வொன்றையும் அணுவாக அப்படியே என்னதை செதுக்கியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஆனால் யூசுப் பாய் வந்து அப்படியே வாழ்ந்துட்டாப்ல. பெரிய ஹேட்ஸ் ஆஃப் வந்து நம்ம யூசுப் பாய் கொடுக்கணும். ஏன்னா வந்துட்டு ஒரு டைரக்டராக இருந்துட்டு அப்படியே கம்ப்ளீட்டாக சரண்டர் பண்ணிட்டீங்க. நான் உங்களுடைய ஆக்டர், நான் என்ன சொன்னாலும் நான் அப்படியே நடிக்கிறேன். அப்படி இது பண்ணலன்னா அந்த அளவுக்கு ஒரு கேரக்டர் வந்து எமோட் பண்ணியிருக்க முடியாது. அந்த கடைசியாக அந்த காக்குலியை வந்து அவர் வந்து அந்த காக்குலியை மூடுறாங்கன்னு உடனே சரி சம்வாட் அந்த ஃபேமிலிக்காக அதை வந்து கொஞ்சம் அடாப்ட் பண்ணி அந்த வாழ்வியலுக்கு சரி நான் அடாப்ட் ஆகிக்கிறேன்ப்பா, நீங்களாம் நல்லா இருங்க, உங்கள் வாழ்வாதாரத்தை பெருக்கிக்கோங்க, என்னால் யாருக்கும் இடைஞ்சல் வேணான்னு ஒத்துக்கிறாப்புல. சரி அட்லீஸ்ட் நான் இந்த வீட்லேயாச்சும் இருந்துக்கிறேன் அப்படின்ற ஒரு ஸ்டாண்டை கொண்டு வராப்புல. அப்போ மகனுக்கு வந்து கல்யாணம் ஆக போது, மகன் வந்து ஒருத்தர்கிட்ட காசு கொடுத்துருக்காங்க. அந்த மகன் வந்து அங்கே காசில் இழப்பில் முகமே வாடி இருக்கு. ஏன் வாடி இருக்குன்னு தெரியலன்னு அந்த தகப்பனார் வந்து போய் அங்கே ஒவ்வொரு விஷயமும் நுணுக்கமாக ஒரு தகப்பன் வந்து எப்படி வந்து ஒரு அணுகுவாரோ ரியலிஸ்டிக் லைஃப்பில் நம்ம பார்த்த மாதிரியான காட்சிகளை வந்து அப்படியே தத்ரூபமாக, வாழ்வியல் மாறினாலும் வாழ்க்கை முறை மாறினாலும் நிறைய பேருக்கு இந்த கேரக்டர் எல்லாமே அவங்கவுங்க லைஃப்பில் ஏதாச்சும் ஒரு பாகங்களை ரியலைஸ் பண்ண முடிஞ்சிச்சு. எல்லாரோட வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு தாக்கத்தை உருவாக்கியிருக்கு. பழைய ஞாபகங்களை, ஃப்ளாஷ்பேக்ஸை, தூங்கிட்டு இருந்த சிங்கத்தெல்லாம் எழுப்பி விட்டுச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி தூங்கிட்டு இருந்த பழைய ஃப்ளாஷ்பேக்ஸ் எல்லாத்தையுமே கிளறி விட்டுருச்சு. அவர் சொல்லுவார், என்னை மௌத்தை எடுத்து போட்டுட்டு நீ வந்து இந்த வீடை விற்றுக்கோப்பா, நீ விற்காதன்னு சொல்லலை, ஒரு வசியத் மாதிரியே கொடுத்துட்டாரு, என்னை வந்து தூக்கி போட்டுட்டு நீங்கள் எடுத்துக்கோ. அது வந்து அப்படியே ஒரு பெயினை வந்து கிரியேட் ஆச்சு, பயங்கரமான ஒரு பெயினை கிரியேட் ஆச்சு. கடைசியாக அந்த சொல்லணும்னா அவங்க விழுந்த விதம், அவங்க மையத்து குளிப்பாட்டின விதம், இது எல்லாமே எனக்கு வந்து என்னுடைய தகப்பனாரோடைய மவுத்து தருவாய் விஷயங்கள் ஃபுல்லாகவே அப்படி ஞாபகம் வந்துச்சு. அந்த எமோஷனல் மூமெண்ட்னே சொல்லலாம். ப்ளஸ் எங்கள் அண்ணன் என்னெல்லாம் வசியத் பண்ணாங்களோ எல்லாரும் சொந்தக்காரங்க சொன்னது எல்லாமே அப்படியே எனக்கு அப்படியே வந்து அது ஃபுல்லாக அப்படியே நான் அங்கேருந்து பார்க்குற மாதிரியான ஒரு உணர்வை வந்து கொடுக்க ஆரம்பிச்சிச்சு.
கடைசியாக அந்த திக் திக் மூமெண்ட் சொல்லுவாங்களே, எப்படா முடியும், கையில் ஒரு ரிமோட் இருந்தால் நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி போக மாட்டேனான்னு சொல்லிட்டு அந்த கேரளாவுக்கு ட்ராவல் பண்ண விதமாக இருக்கட்டும், கிளைமேக்ஸ் எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக கடைசியில் அந்த ட்விஸ்டோட முடிச்சது தான் இதோடைய பெரிய வெற்றியாக நினைக்கிறேன். இதில் கண்டிப்பாக கண்ணாடி பாப்பாவுடைய குடும்பத்திற்கு நம்ம பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இந்த ஒரு கதையை வந்து இவ்வளோ அழகாக அவங்க கொடுத்த தாக்கத்தினால தான் ஒரு ரைட்டர் உருவாகி, அந்த ஊரிலிருந்து ஒரு தயாரிப்பாளர் உருவாகி, இது ஒரு பெரிய ஸ்டிக்மாவை உடைக்க போகுது. இது ஒரு வாழ்வியல் படம் இருந்தாலும் இந்த மீரா கதிரவன் சார் மூலயமாக நிறைய அபுல் ஹசன் உருவாக போகிறார்கள். இங்கே நிறைய டைரக்டர்ஸ் உருவ போகிறாங்க. ஒரு ஸ்டிக்மாவை உடைச்சிருக்காரு. இந்த ஸ்டிக்மா வரலாறு பேசும். இதற்கு அப்புறமாக நிறைய தயாரிப்பாளர்கள், ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர்ஸ், ஆக்டர்ஸ் எல்லாருமே முன் நடிக்க வர போகிறாங்க. காட்சி ஊடகத்தை இப்போது நாம் எடுக்காவிட்டால் இது நமக்கான பெரிய ஒரு நஷ்டமாக போயிடும். கரெக்ட் டைமில் இந்த காட்சி ஊடகத்தை எடுத்து அதன் மூலமாக நம்மளுடைய செய்திகளை கொண்டு போய் செல்ல வேண்டிய காலத்தின் கட்டாயம், காலத்தின் அவசியம். அதை கரெக்டாக கச்சிதமாக பண்ண டீமுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். டீம் ஒர்க் இல்லாமல் இது கண்டிப்பாக முடியாது. நிறைய முன்னணி ஆக்டர்ஸ் எல்லாம் இது மாதிரி முன் வந்தாங்கன்னா இந்த மாதிரி பல படங்கள் வரும். அதற்கு பெரிய ரோல் மாடல் பண்ணியிருக்கிறது நம்ம கஸ்தூரி ராஜா சார். யூசுப் பாய்க்கு மிகப்பெரிய நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.